வீடியோகிராஃபுக்கு இந்த கேமராக்கு முன்னாடி நீ அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாதுப்பா. உன்னை எப்பயுமே ஒரு கண்காணி காணிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி நீ அழகாக தெரியணும்ப்பான்னு நம்ம கத்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த அறிவு கொண்டு தானங்க நம்ம சிந்திக்கணும். அறிவு ரொம்ப பயன்படுத்தி நம்ம யாரை ஏமாத்த போறோம்? யார் இறைவன் கண்ணதாசன். அதனாலதான் யார் இறைவன் கேட்டாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளும் முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இந்த உலகத்தில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார்.